கண்டிப்பா மேம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா இது மக்கள் மத்தியில கொண்டு சேர்றதற்கு எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கு அப்படின்றது இருக்குல்ல மேம். கிட்டத்தட்ட திராவிடம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நிலைச்சி இருக்குது. தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்களுக்கே புரியாத ஒரு நிலை இந்த இடத்துல இருக்குது. இதை புரிய வைக்கிறதற்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது. மக்கள் இதற்கு அப்புறமாவது புரிஞ்சு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது தான் மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய கூற்று. அப்படி மாற்றத்தை நோக்கி ஒரு பயணத்தில் நாம இருக்கோம். அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பி த சேஞ்ச் பி ஒன் அமங் இட் அப்படிங்கிறாரு. பிகின் த சேஞ்ச் ஃப்ரம் யோர்ஸ் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களிடமிருந்து அந்த மாற்றம் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தேர்தல் அரசியல் களத்துல இருந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கிட்டும் மாற்றம் ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு 1.1 விழுக்காட்டுல இருந்து 8.22 விழுக்காடு வரைக்கும் நாம தொடர்ச்சியாக களத்துல இருந்து 36 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கோம்னா அது ஒரு மாறுதல். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய ஏமாற்றலிருந்து மாறி ஒரு தூய அரசியல் மலரணுங்கிற எண்ணம், அதுவே ஒரு மாற்றம். நான் நோட்டாக்கு போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மாற்றம். நான் மீண்டும் மீண்டும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் போல, இல்ல ஊழல் மழுங்கிய கட்சிகள், இல்ல எப்போதுமே பொய்ய புரட்ட சொல்லி ஆட்சி செய்யக்கூடிய இவர்கள் கிட்ட இருந்து ஒரு மாற்றம்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் 36 லட்சம் பேர்.